செக்ஷன் 21.14 பாருங்கள், கன்வல்யூஷன் தியரம். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கட்டு. இதை கொஸ்டின்ஸ் கேட்குறதா இருந்தால் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் கன்வல்யூஷன் தியரம்னு கேட்கலாம். இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி தியரம் அண்டு அதோட ப்ரூஃப் அண்ட் அது கரஸ்பாண்டிங்கான ப்ராப்ளம்ஸையும் பார்க்க போகிறோம். கொஸ்டின்ஸில் பாருங்கள். இஃப் L inverse of f of s is equal to f of t and L inverse of g of s is equal to g of t, then L inverse of f of s into g of s is equal to integral 0 to t f of u g of t minus u into du is equal to f star g. ஓகே, இப்போ நாம் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா L inverse of f of s into g of s is equal to integral 0 to t f of u into g of t minus u into duன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே ரைட்டு. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்டெகிரண்ட் டேர்ம் அதை பை ஆஃப் டின்னு எடுக்க போகிறோம். ஓகே, அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் ஜி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் டின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ எல் இன்வர்ஸை வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடச்சிரும், எல் ஆஃப் பை ஆஃப் டின்னு கிடைக்குமா. அப்போ எல் ஆஃப் பை ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எஸ்ன்னு கிடச்சிரும். நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். சொன்னது புரிஞ்சுங்களா. ஆக்சுவலாக இப்போ எல் இன்வர்ஸை அப்படியே ரைட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் ஜி ஆஃப் எஸ் கிடச்சிருங்களா. ஓகே ரைட். அப்போ நம்ம எல் ஆஃப் பை ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் ஜி ஆஃப் எஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டாலே உங்களுக்கு என்ன கிடச்சிரும், எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் ஜி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் டின்னு கிடைக்கும். அந்த பை ஆஃப் டி இஸ் நத்திங் பட் திஸ் இன்டகிரேஷன் டேர்ம்ஸ். ஓகே சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு தியரத்தோட ப்ரூஃப் பார்த்துடலாம். இதில் எஃப் ஸ்டார் ஜின்றது கீழே எழுதியிருக்காங்க பாருங்கள். எஃப் ஸ்டார் ஜி இஸ் கால்டு தி கன்வல்யூஷன் ஆர் ஃபால்ட்டிங் ஆஃப் கேபிட்டல் எஃப் அண்ட் ஜி. ஓகே, எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இந்த இன்டகிரேஷன் டேர்ம் இருக்குல்ல, அதான் பை ஆஃப் டின்னு எடுக்கிறோம், நாட் எஃப் ஆஃப் டி. லெட் பை ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 0 டு டி எஃப் ஆஃப் யூ ஜி ஆஃப் டி மைனஸ் யூ இன்ட்டு டியூ. இப்போ இதுக்கு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணலாம். அப்போ எல் ஆஃப் பை ஆஃப் டி என்னவாக இருக்கும், லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் படி இன்டகிரல் 0 டி இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு டிடி. இந்த இடத்துல பை ஆஃப் டி வரும். பை ஆஃப் டின்றது அந்த இன்டகிரேஷன் டேர்ம், அந்த இன்டகிரேஷனை ரீப்ளேஸ் பண்ணுங்க. இன்டகிரேஷன் 0 டு டி எஃப் ஆஃப் யூ ஜி ஆஃப் டி மைனஸ் யூ இன்ட்டு டியூ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இதான் எல் ஆஃப் பை ஆஃப் டி வித் ரெஸ்பெக்ட் டு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆப்ரேட்டரை வச்சு நம்ம இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ரெண்டு இன்டகிரேஷனை மெர்ஜ் பண்ணிடுறோம். அப்போ இன்டகிரல் 0 டு இன்ஃபினிட்டி 0 டு டி இ பவர் மைனஸ் எஸ்டி எஃப் ஆஃப் யூ ஜி ஆஃப் டி மைனஸ் யூ இன்ட்டு டியூ டிடின்னு எழுதியாச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிட்டாங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் என்னது, ஃபஸ்ட் இன்டகிரேஷன் யூவை வச்சு இன்டகிரேட் பண்ணுறோம், செகண்ட் இன்டகிரேஷன் டியை வச்சு இன்டகிரேட் பண்ணுறோம். அப்படி தான் இங்கே இருக்குது. இப்போ நாம் எப்படி மாற்ற போகிறோம்னா ஃபஸ்ட் இன்டகிரேஷனை டியை வச்சும் செகண்ட் இன்டகிரேஷனை யூவை வச்சும் நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு தான் சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன். கீழே சென்டென்ஸ் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே ரைட்டு. இப்போ டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கிவன் இன்டகிரேஷனுக்கு நான் டயக்ராமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன இருக்குன்னு பாருங்கள். கிவன் இன்டகிரேஷன் இதனது யூவோட லிமிட்டு. யூவோட லிமிட் என்ன இருக்குது, 0 டு டி. அண்ட் நெக்ஸ்ட்டு டியோட லிமிட் என்னவாக இருக்குது, 0 டு இன்ஃபினிட்டி. அதுக்கான டயக்ராத்தை இங்கே பார்க்கலாம். கீழே பாருங்களேன், எக்ஸ் ஆக்சிஸில் யூ வேரிஸ் ஃப்ரம் 0 டு அண்டு யூ ஈக்குவல் டு டீன்றப்போ இது வந்து உங்களுக்கு டி ஆக்சிஸ். இது வந்து என்னது, டி ஆக்சிஸ். ஓகே, இது என்ன ஆக்சிஸு, யூ ஆக்சிஸ். டியூ இப்போ யூவோட லிமிட் என்னது 0 டு டி. யூவோட லிமிட் என்னது 0 டு டின்னு நமக்கு தெரியும். அப்போ டி ஆக்சிஸில் யூ ஈக்குவல் டு 0 இருக்கும் போது அதுதான் இங்கே யூ ஈக்குவல் டு 0ன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் யூ ஈக்குவல் டு டீன்றப்ப இந்த டயகனல் ஷேப் தான் என்னது, யூ ஈக்குவல் டு டி ஆர் டி ஈக்குவல் டு யூன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ யூ ஈக்குவல் டு இந்த டயகனல் ஷேப்பில் யூ ஈக்குவல் டு டி அண்ட் ஹரிஜாண்டல் டி ஆக்சிஸில் யூ ஈக்குவல் டு 0. இப்போ யூவோட லிமிட்டை நம்ம டயக்ராமில் வரைஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டியோட லிமிட் வரையலாம். டி வந்து வெர்டிக்கல் ஆக்சிஸில் இந்த ஆக்சிஸில் என்ன இருக்கும், யூ ஆக்சிஸில் டி ஈக்குவல் டு 0 அண்டு அப் டு திஸ் சைடு டி ஈக்குவல் டு டென்ஸ் டு இன்ஃபினிட்டி தானே. ஓகே, அப்போ டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்றது இந்த இங்கே வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். டி டென்ஸ் டு அப் டு தி சைடு இஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும். மேபி திஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆக்சிஸ் தான் டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்ற ஆக்சிஸ், லாஸ்ட் எண்ட். ஓகே, அப்போ இதை சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷனாக மாற்றுறோம். இந்த டயக்ராமில் பாருங்கள். கொடுத்தது என்னது, யூ ஈக்குவல் டு 0 டு டி அண்ட் டி ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி. நம்ம சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷனாக இதை மாற்றுறதா இருந்தால் என்ன செய்யணும்னா டியை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூ ஆகும் அண்ட் யூவை வந்து நம்பராகவும் மாற்றணும். அப்போ என்ன செய்கிறேன்னா டி ஈக்குவல் டு
இப்போ அவங்க கொடுத்தது வந்து யூவை கொடுத்துருக்காங்க. யூன்றது டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த டி ஆக்சிஸ்ன்றனால அது வெர்டிக்கல் சைடில் நம்ம இந்த டயக்ராம் இதான் கிவன் டயக்ராமை தான் இப்போ வரைஞ்சிருக்கேன். ஓகே, இதுதான் கிவன் ஷேப்ஸ் ஏரியா. யூ வேரியஸ் ஃப்ரம்னது 0லேருந்து ஆரம்பித்து டி வரை இருக்குங்களா டயனலில், இதுதான் கிவன் ஷேப் வேரியஸ். இப்போ நம்ம இதை என்ன செய்யணும்னா அப்படியே டீக்கு மாற்றணும். அப்போ யூக்கு கொடுத்தனால வெர்டிக்கலாக வரைஞ்சோம். இப்போ டீக்கு மாற்றினா நம்ம ஹரிஜாண்டலாக மாற்றணும். அதனால தான் இந்த ஹரிஜாண்டல் ஷேப்ஸை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுதான் ஹரிஜாண்டல் ஷேப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். அப்போ டி வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவாக இருக்கணுமா? அப்போ டி இந்த இடத்துல என்னவாக இருக்கும்? யூ ஈக்குவல் டு டீனா டி ஈக்குவல் டு யூ. அப்போ யூவோட லோயர் லிமிட்டு டீயோட லோயர் லிமிட்டு யூ அண்ட் டி அப் டு எது வரை எக்ஸ்டென்ஷன் ஆகுது? டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி வரை எக்ஸ்டென்ஷன் ஆகுது. அப்போ அப்பர் லிமிட் வந்து இன்ஃபினிட்டி டிக்கு. ஓகே, இப்போ யூக்கு நம்பரில் மாற்றணும். அப்போ யூக்கு எப்படி நம்பர் மாற்றுறது? யூவோட லோயர் சைடு என்ன இருக்குது? 0 அண்டு அப்பர் சைடு அப் டு என்னவாக இருக்குது? டி. டி டென்ஸ் டு எதுவாக இருக்குது? இன்ஃபினிட்டின்றனால இந்த அப்பர் சைடு அப் டு யூக்கு என்ன ஆயிரும்? யூ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியாக மாறிடும். ஸோ யூவோட லிமிட்டு அப்பர் சைடில் இன்ஃபினிட்டி. அப்போ இதுதான் சேஞ்ச் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் லிமிட்டு. அப்போ டி ஈக்குவல் டு யூ டு இன்ஃபினிட்டி, யூ ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி. இங்கே இருக்கான்னு பாருங்கள், இந்த மாற்றிட்டாங்களா? ஃபஸ்ட்டு இதோட லிமிட்டு டியோட லிமிட்டு. டி என்னவாக இருக்குன்னு பாருங்கள், டி வேரியஸ் ஃப்ரம் யூ டு இன்ஃபினிட்டி. அண்டு இது யூவோட லிமிட்டு, யூ ஈக்குவல் டு என்னவாக இருக்குது? 0 டு இன்ஃபினிட்டி. அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்? டிடி. அடுத்து என்னவாக இருக்கணும்? டியூ இருக்கான்னு பாருங்கள், டிடி அதுக்கப்புறம் டியூ. இங்கே என்ன இருந்துச்சு? டியூ டிடின்னு இருந்ததுங்களா? இப்போ நாம் எப்படி மாற்றிட்டோம்? டிடி டியூன்னு மாற்றியாச்சு. ஓகே, இப்போ அதோட இன்டகிரேஷன் டேர்ம்ஸு அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு டி டேர்ம்ஸாக வச்சுருப்போம், அப்புறம் யூ டேர்ம்ஸாக வச்சுக்கலாம். அப்போ இ பவர் மைனஸ் எஸ்டி எஃப் ஆஃப் யூ ஜிஎஃப் டி மைனஸ் யூ இன்ட்டு டிடி டியூன்னு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா இந்த டேர்ம்ஸில் இங்கே இ பவர் மைனஸ் எஸ்டி இருக்குல்ல, இ பவர் மைனஸ் எஸ்டி எப்படி எழுதிக்கலாமான்னு பாருங்கள். இ பவர் மைனஸ் எஸ்டி மைனஸ் எஸ்யூ ப்ளஸ் எஸ்யூன்னு எழுதிட்டோம்னு வச்சுங்களேன். ஐ திங்க் பெட்டர் ஐடியா என்ன செய்றீங்கன்னா இ பவர் மைனஸ் எஸ்டி ப்ளஸ் எஸ்யூவையும் மைனஸ் எஸ்யூவும் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன செய்யலாம்? இ பவர் மைனஸ் எஸ்யூவை வெளியில் எடுத்துட்டா ரிமைனிங் டேர்ம்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? இ பவர் மைனஸ் எஸ் இன்ட்டு டி மைனஸ் யூன்னு எழுதிக்கலாமா? அப்போ இதுதான் என்னது? திஸ் இஸ் நத்திங் பட் இ பவர் மைனஸ் எஸ்டி. அப்போ இ பவர் மைனஸ் எஸ்டி எப்படி பிரித்து எழுத போகிறோம்? நம்ம இந்த ஃபார்மேட்டில் பிரித்து எழுத போகிறோம். இ பவர் மைனஸ் எஸ்யூ இ பவர் மைனஸ் எஸ் இன்ட்டு டி மைனஸ் யூன்னு பிரித்து எழுத போகிறோம். அதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்துல அப்ளை பண்ண நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ இ பவர் மைனஸ் எஸ்டிக்கு பதில் அப்ளை பண்ணிட்டா இ பவர் மைனஸ் எஸ்யூ இ பவர் மைனஸ் எஸ் இன்ட்டு டி மைனஸ் யூன்னு வந்துடுமா? இப்போ ஃபஸ்ட்டு டீயை வச்சு இன்டர் பண்ணுறனால யூ டேர்ம்ஸ்லாம் வெளியில் எடுத்துருங்க. அப்போ யூ டேர்ம்ஸ்லாம் வெளியில் எடுத்துட்டா இ பவர் மைனஸ் எஸ்யூ டி வெளியில் வந்துடும். ரிமைனிங் இந்த டேர்ம்ஸில் உள்ளதெல்லாம் பாருங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டியாக இருக்கும். இ பவர் மைனஸ் எஸ் ஆஃப் டி மைனஸ் யூ ஜி ஆஃப் டி மைனஸ் யூ இன்ட்டு டிடின்னு இருக்கும். ஆக்சுவலாக டியோட யூ இருக்குமா அது ஸ்பிளிட் பண்ணி எழுத முடியாது, அது ஃபங்க்ஷன் ஆஃப் த டேர்ம்ஸ். அதனால் அப்படியே கீப் அப் பண்ணுங்கள். இந்த இடத்துலலாம் யூ இருக்க தான் செய்யும், ஏன்னா டி டுகெதர் வித் யூவாக இருக்குது இந்த இடத்துல. இங்கே செப்பரேட்டட் யூ டேர்ம்ஸ், அதனால் பிரித்து எழுதியாச்சு. ஓகே ரைட்டு. இப்போ இந்த டேர்மை நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுக்கு சப்ஜூஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். என்ன செய்கிறாங்கன்னா இங்கே உள்ள டி மைனஸ் யூக்கு பதில் வின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே, அப்போ டி மைனஸ் யூ ஈக்குவல் டு வி. அப்போ டிடி ஈக்குவல் எப்படி மாறிடும்? டிவி. அப்போ எங்கெல்லாம் டி மைனஸ் யூ இருக்கோ அங்கே என்ன செய்றீங்க? வி ரீப்ளேஸ் பண்ணுங்கள். டிடி இருக்கிற இடத்துல டிவி ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ லிமிட் பார்க்கணும்ல. ஓகே ரைட்டு. இப்போ டியோட லிமிட் என்னவாக இருக்குது? யூ டு இன்ஃபினிட்டி. அப்போ வியோட லிமிட் பார்க்கணும்ல, இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுங்கள். டிக்கு பதில் யூ போட்டால் என்னவாக இருக்கும்? 0. டிக்கு பதில் இன்ஃபினிட்டி போட்டால் இன்ஃபினிட்டி. அதனால தான் நெக்ஸ்ட் இங்கே விக்கு மாற்றும் போது வியோட லிமிட்டு 0 டு இன்ஃபினிட்டியாக மாறி இருக்கும். மாறி இருக்காங்க பாருங்கள், 0 டு இன்ஃபினிட்டின்னு மாறிடுச்சுங்களா? ஓகே ரைட்டு. அப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி மாறி இருக்கும்? இந்த இன்டகிரேஷன் டேர்ம்ஸ் எப்படி மாறிடுச்சு? இங்கே கீழே 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்வி ஜிஎஃப்வி இன்ட்டு டிவி. ரிமைனிங் உள்ளது அப்படியே யூ டேர்ம்ஸ் அப்படியே கீப் அப் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இப்போ இந்த பர்டிகுலர் டேர்ம்ஸ் மட்டும் பார்க்க எப்படி இருக்குது? ஜி ஆஃப் எஸ்ஸாக இருக்குங்களா? ஜி ஆஃப் எஸ்ஸாக இருக்குது. ஓகே, அப்போ இதுக்கு பதில் என்ன செஞ்சிடலாம்? ஜி ஆஃப் எஸ்ஸை போட்டுடலாம். அதனால தான் இங்கே ஜி ஆஃப் எஸ் போட்டிருப்பாங்க. ஓகே, எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இது ஜி ஆஃப் எஸ் முடிஞ்சிருச்சு. இதை தவிர ரிமைனிங் டேர்ம்ஸ் இருக்குல்ல, இன்டகிரேஷன் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்யூ இன்ட்டு எஃப் ஆஃப் யூ இன்ட்டு டியூன்னு இருக்குங்களா? இது மட்டும் பார்க்க எப்படி இருக்குது? தட் இஸ் எக்ஸப்ட் திஸ் ஜி பார் ஆஃப் எஸ்ஸை தவிர இதை பார்க்க எப்படி இருக்குது? எஃப் ஆஃப் எஸ்ன்னு இருக்குங்களா? எஃப் ஆஃப் எஸ் இருக்குது. ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? நமக்கு ஜி ஆஃப் எஸ் இருக்குது. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டா எஸ் ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எஸ் வந்துருச்சான்னு பாருங்கள். எஃப் ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எஸ். இப்போ நம்ம என்னென்னு எடுத்துட்டோம்?
எல் ஆஃப் பை ஆஃப் டின்னு எடுத்தோம். எல் ஆஃப் பை ஆஃப் டி இப்போ எப்படி கிடச்சிருக்கு உங்களுக்கு? எஃப் ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எஸ் கிடச்சிருக்கு. நமக்கு வேண்டியது பை ஆஃப் டி தான். பை ஆஃப் டி தட் இஸ் இன்டகிரேஷன். அப்போ எல்லாம் அப்படியே இப்போ எப்படி கிடச்சிருக்கு? எஃப் ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எஸ்ன்னு கிடச்சிருக்கு. இப்போ என்ன செய்றீங்கன்னா, இந்த எல் அப்படியே ரைட் சைடில் மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ்ஸு இன்ட்டு ஜி ஆஃப் எஸ்ன்னு கிடைக்கும். அதுதான் பை ஆஃப் டி. அப்போ அந்த பை ஆஃப் டி தான் என்னது? இன்டகிரேஷன் டேர்ம்ஸ். அதான ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பாருங்கள் இருக்குங்களா? நமக்கு வேண்டியது எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் ஜி ஆஃப் எஸ். அப்போ அது என்ன கிடச்சிருக்கு உங்களுக்கு? பை ஆஃப் டின்னு கிடைக்கும். அந்த பை ஆஃப் டி தான் இந்த இன்டகிரேஷன் டேர்ம்ஸு. அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், கன்க்ளூஷன் தியரம் ஓவர். பாருங்கள், இப்போ கன்க்ளூஷன் தியரத்தை டிபெண்ட் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அப்ளை கன்க்ளூஷன் தியரம் டு எவாலுவேட். 2 ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். 2 ப்ராப்ளம் இருக்குங்களா இங்கே? ஓகே, ஒவ்வொரு ப்ராப்ளமாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்ளை த கன்க்ளூஷன் தியரம்ன்றனால ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுங்க கன்க்ளூஷன் தியரம் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஓகே ரைட். ஃபஸ்ட்டு நமக்கு வேண்டியது உங்கள் இன்டகிரேஷன் ஃபார்முலா என்ன இருக்கும்? 0 to t எஃப் ஆஃப் யூ ஜிஎஃப் டி மைனஸ் யூ இன்ட்டு டியூன்னு இருக்கும். ஓகே, இதுதானே உங்கள் ஃபார்முலாவில் இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எஃப் ஆஃப் டி வேணும். எஃப் ஆஃப் யூ வேணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எஃப் ஆஃப் டி வேணும். அப்புறம் ஜி ஆஃப் டி மைனஸ் வேணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் டி வேணும். அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எஃப் ஆஃப் டி வேணும், அப்புறம் ஜி ஆஃப் டி வேணும். அதனால தான் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, இந்த இடத்துல எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அதை சிபிட்னு எழுதியிருப்பாங்க பாருங்களேன். எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு வச்சுருக்காங்களா. அதாவது நம்ம கன்க்ளூஷன் தியரம் ஃபார்முலா அப்படி எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு தட் இன்டகிரேஷன் ஃபார்முலாவாக இருக்கும். 0 to t இன்ட்டு எஃப் ஆஃப் யூ டேர்ம்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும்? எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் தனியாக பிரிக்கணும், ஜி ஆஃப் எஸ் தனியாக பிரிக்கணும். ஓகே, அதனால தான் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, இந்த கொடுத்த கொஸ்டின்ஸில் இருந்து ஃபஸ்ட்டு எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் அப்புறம் எல் இன்வர்ஸ் ஆஃப் ஜி ஆஃப் எஸ்ன்னு பிரிச்சிருப்பாங்க. கொடுத்த கொஸ்டின் பாருங்கள். அப்போ எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்புறம் 1 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு பிரிச்சிருக்காங்களா. ஓகே ரைட்டு. அப்போ எஃப் ஆஃப் டி சிக்வல் டு இதை ரெண்டாக பிரித்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எஃப் ஆஃப் டி சிக்வல் டு எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ இதோட ஃபார்முலா எப்படி என்ன இருக்கும்? காஸ் ஏடி. அப்புறம் ஜி ஆஃப் டி வேணும்னா அந்த எல் இன்வர்ஸை பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு கிடச்சிரும். ஓகே, அப்போ இது எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் என்னது? 1/a இன்ட்டு சைன் ஏடி. இப்போ நாம் கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். ஆன்சரையும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கே உள்ள ஆன்சர்ஸ் என்ன இருக்குது? எஃப் ஆஃப் டி ஜி ஆஃப் டி இருக்குது. நமக்கு எஃப் ஆஃப் யூ வேணும். இந்த இருக்குது எஃப் ஆஃப் டின்றது என்னது? காஸ் ஏடி. அப்போ எஃப் ஆஃப் யூ என்னது? காஸ் ஏயு. ஜி ஆஃப் டி என்னது? 1/a இன்ட்டு சைன் ஏடி. அப்போ ஜி ஆஃப் டி மைனஸ் யூ என்னது? 1/a இன்ட்டு சைன் ஏ இன்ட்டு டி மைனஸ் யூன்னு பிரிச்சுக்கலாம். ஓகே, டிக்கு பதில் டி மைனஸ் யூ போட்டாச்சு. இதெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை தானே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் சிக்வல் டு அது எப்படி பிரிச்சு எழுதலாம்? எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு இருக்குங்களா. இது பார்க்க எப்படி இருக்குது? எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எஸ்ன்னு இருக்குது. அப்போ கன்க்ளூஷன் தியரம் ஸ்டேட்மெண்ட் படி இன்டகிரேஷன் 0 to t எஃப் ஆஃப் யூ இன்ட்டு ஜி ஆஃப் டி மைனஸ் யூ இன்ட்டு டியூன்னு பிரிக்கலாங்களா. ஓகே ரைட்டு. அப்போ எஃப் ஆஃப் யூ என்னது? காஸ் ஏயு. ஓகே, அது காஸ் ஏயு போட்டாச்சு. 0 to t காஸ் ஏயு. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் டி மைனஸ் யூ என்னது? 1/a இன்ட்டு சைன் ஏ இன்ட்டு டி மைனஸ் யூ. அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா. 1/a இன்ட்டு சைன் ஏ இன்ட்டு டி மைனஸ் யூ டிவைடட் பை ஏ. ஓகே, இப்போ இன்ட்டு டியூ தானே. அப்போ இந்த இடத்துல டியூ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே பாருங்கள். அப்போ இந்த கன்க்ளூஷன் தியரம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை இன்டைரக்ட் பண்ணால் அதை உங்கள் ரெக்யூர்டு சொல்யூஷன்ஸ் இதை இன்டைரக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 1/a இருக்கா, அதை வெளியில் எடுத்துருங்க. இது பார்க்க எப்படி இருக்குது? காஸ் ஏ சைன் பி. ஓகே, காஸ் ஏ சைன் பி ஃபார்முலா என்னது? காஸ் ஏ சைன் பி ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. இதுதான் அதோட ஃபார்முலா, காஸ் ஏ சைன் பி ஃபார்முலா. ஓகே, காசுக்கு பதில் சீன் போட்டிருப்பேன், சைனுக்கு பதில் எஸ்ன்னு போட்டிருப்பேன். காஸ் ஏ சைன் பி ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. அப்போ 1/2 வெளியில் வருதுங்களா காமனா, அதான் வெளியில் எடுத்துருப்பாங்க. பாருங்கள், கீழே ஏ இருக்குது, வெளியில் எடுத்துருங்க. 1/2 அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 1/2ஏன்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்துடும்? இந்த ஃபார்முலா பதில் சைன் ஏ ப்ளஸ் பி
மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கேபிட்டல் ஏக்கு பதில் ஏயூ இருக்குது, கேபிட்டல் பிக்கு பதில் என்ன இருக்குது, ஏடி மைனஸ் ஏயூ இருக்குது. ஓகே, அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பிக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடச்சிரும், சைன் ஏடி மைனஸ் சைன் ஆஃப் 2AU மைனஸ் ஏடி இன்ட்டு டியூன்னு கிடச்சிரும். ஓகே, இப்போ என்ன செய்யணும், யூவை வச்சு இன்டெகிரேட் பண்ணுங்கள். அப்போ யூ வச்சு இன்டெகிரேட் பண்ணிட்டா இந்த இடத்துல யூவே இல்லை, அப்போ ஜஸ்ட்டு யூ வச்சு இன்டெகிரேட் பண்ணும்போது யூ இன்ட்டு சைன் ஏடின்னு கிடச்சிரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன இருக்குது, சைன் ஆஃப் 2AU மைனஸ் ஏடின்னு இருக்குது. யூ வச்சு இன்டெகிரேட் பண்ணால் என்ன இருக்கும், சைன் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காசு, ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸு உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ன்னு மாறிடும். ஓகே, அப்போ ப்ளஸ் சைன் இன்டெகிரேட் பண்ணால் காஸ்ட் டேர்ம், ஓகே 2AU இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும், 1/2n வருமா, அதான் 1/2aவை வெளியில் வச்சுருப்பாங்க. அப்போ சைன் இன்டெகிரேட் பண்ணால் காசு, யூ பக்கத்தில் 2a இருக்குது, அப்போ 1/2a அதை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா லோயர் லிமிட்டு அப்பர் லிமிட்டை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். லோயர் லிமிட்டு அப்பர் லிமிட்னா இங்கே லோயர் லிமிட் என்னது 0, அப்பர் லிமிட்டு t ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக 1/2a இன்ட்டு t sin 18 கிடைக்கும். அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது L inverse ஆஃப் s டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 1/2a t இன்ட்டு sin 80. இப்போ புரியுதுங்களா, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த மாதிரி இன்வர்ஸ் கான்செப்ட்டில் எப்படி அப்ளை ஆகுதுன்ட்டு கன்வல்யூஷன் தியரம் எப்படி இன்வர்ஸ் கான்செப்ட்டில் அப்ளை ஆகுதுன்னு தெரிஞ்சதுங்களா. ஓகே ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். சைன் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, L inverse ஆஃப் s ஸ்கொயர் டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இன்ட்டு s ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்ன்னு இருக்குது. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ f(t) எப்படி பிரிப்பீங்க, f(t) = எப்படி பிரிப்பீங்க, எங்கே பிரிங்க பார்ப்போம். f(t) = L inverse ஆஃப் s டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர்னு பிரிச்சுக்கலாங்களா. அப்போ இதோட ஆன்சர் படி என்னது, இது cos at, இதுதான் f(t). இப்போ g(t) பிரிக்கலாங்களா. அப்போ g(t) என்னவாக இருக்கும், இப்போ இதுலேருந்து g(t) பிரிக்கிறாங்க, g(t) = L inverse ஆஃப் s டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு பிரிச்சிடலாமா. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு என்னது, cos bt. அப்போ f(t)யும் கிடச்சிருச்சு, g(t)யும் கிடச்சிருச்சு. அப்போ என்னென்ன கண்டுபிடிப்பீங்க, f(u) கண்டுபிடிப்பீங்க, அப்புறம் g(t மைனஸ் u) கண்டுபிடிப்பீங்க. பாருங்கள், இந்த பிரிச்சிருக்காங்களா, L inverse ஆஃப் s டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் என்னது cos at, அதான் f(t). g(t) என்னது L inverse ஆஃப் s டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், அதான் cos bt. இப்போ நமக்கு வேண்டியது என்னென்ன வேணும், f(u) வேணும். அப்போ இங்கே உள்ள f(t)யில் tக்கு பதில் u போட்டுருங்க, அப்போ cos au. இந்த g(t) இருக்குது, அதான் அது cos bt. நமக்கு வேண்டியது g(t மைனஸ் u), அப்போ tக்கு பதில் t மைனஸ் u போடுவீங்க, அப்போ cos p இன்ட்டு t மைனஸ் யூன்னு போட்டுருவீங்க. ஓகே ரைட்டு. இப்போ இதெல்லாம் இன்டெகிரேஷன் ஃபார்முலாவில் ரிப்ளேஸ் பண்ணோம். பாருங்கள், கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, L inverse ஆஃப் s ஸ்கொயர் டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இன்ட்டு s ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. அதை தான் நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம், s டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர், s டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு பிரிச்சிருக்கோம். இந்த கொஸ்டினை கிவன் கொஸ்டினை இப்படி ஸ்பிட் பண்ணியாச்சு. இப்போ கன்வல்யூஷன் அப்ளை பண்ணலாம். அப்போ கன்வல்யூஷன் அப்ளை பண்ணால் ஃபார்முலா என்னவாக இருக்கும், இன்டெகிரேஷன் 0 to t f(u) g(t மைனஸ் u) இன்ட்டு du. ஓகே, இந்த இடத்துல இருக்குல்ல, f(u) இருக்குது, g(t மைனஸ் u) இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் பண்ண டேர்ம்ஸ் தான் இது. இந்த ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா, ரீப்ளேஸ் பண்ணால் 0 to t cos au cos p இன்ட்டு t மைனஸ் u இன்ட்டு du பை கன்வல்யூஷன் தியரம் படி நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இங்கே என்ன இருக்குது, cos a cos b ஃபார்முலா என்னது, cos a cos b ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு cos a ப்ளஸ் b minus I think plus cos a minus b, இதுதான் ஃபார்முலா. ஓகே, அப்போ cos a cos b ஃபார்முலாது 1/2 இன்ட்டு cos a ப்ளஸ் b ப்ளஸ் cos a மைனஸ் b. காசுக்கு பதில் சீன் போட்டிருப்பேன் இந்த இடத்துல. ஓகே, அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேர்ம் எப்படி மாறிடும், கேபிட்டல் ஏக்கு பதில் என்ன இருக்குது, au, கேபிட்டல் பிக்கு பதில் என்ன இருக்குது, pt மைனஸ் bu. ஓகே, எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ண ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடச்சிரும், காஸ், இதுதான் ஃபஸ்ட்டு டைம் என்னது cos a ப்ளஸ் b, அடுத்த டைம் cos ப்ளஸ் cos a மைனஸ் b. ஓகே ரைட், ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு 1/2 இருக்கும். அந்த 1/2 வெளியில் எடுத்தாச்சு. cos a மைனஸ் b இன்ட்டு u ப்ளஸ் pt ப்ளஸ் cos a ப்ளஸ் b இன்ட்டு u மைனஸ் பிடியும் கிடச்சிருக்கு, இன்ட்டு duவை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ என்டர் பண்ணோம், காசு என்டர் பண்ணால் ப்ளஸ் சைனு, இங்கே u பக்கத்தில் என்ன இருக்குது, a மைனஸ் b, அப்போ கீழே a மைனஸ் பின்னு வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல காசை என்டர் பண்ணால் என்னது சைனு,
ஓகே, u பக்கத்தில் இருக்குது a + b, அப்போ a + b ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. லிமிட் என்னது 0 to t, அப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு t ரீப்ளேஸ் பண்ணுங்கள் யூக்கு பதில், அப்புறம் லோயர் லிமிட்டு யூக்கு பதில் 0 போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்னா 1/2 × sin at - sin bt / a - b + sin at + sin bt / a + b இருக்குது. எல்சிஎம் எடுத்துருங்க. அந்த எல்சிஎம் டினாமினேட்டரில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், a² + b² இருக்கும். ஓகே, நியூமரேட்டர் எப்படி சேஞ்ச் ஆகும்னா a × sin at - b × sin bt / a² - b²ன்னு உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ராப்ளத்தை. ஓகே, ரைட்டு. இப்போ எவாலுவேட் L இன்வர்ஸ் ஆஃப் 1/s² + 1 s² + 9 இருக்குது. கொஸ்டின்ஸில் பாருங்கள் எவாலுவேட்னு இருக்குது. இதில் கன்வல்யூஷன் தியரம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆல்ரெடி சொன்னது தான். L இன்வர்ஸ் ஆஃப் பார்க்க f(s), L இன்வர்ஸ் ஆஃப் f(s) இட்டு g(s) இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் உங்களால் என்ன செய்ய முடியும், கன்வல்யூஷன் தியரத்தை யூஸ் பண்ணி உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ கொஸ்டின்ஸ் பாருங்கள், பார்க்க எப்படி இருக்குது. L இன்வர்ஸ் ஆஃப் f(s) × g(s) இருக்குங்களா. f(s)ன்றது அப்போ என்னது 1/s² + 1, g(s)ன்றது என்னது 1/s² + 9. ஓகே, ஸோ பாருங்கள், அப்போ L இன்வர்ஸ் ஆஃப் f(s) என்னது 1/s² + 1, அதான் f(t). ஓகே, அப்போ f(t) இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள், sin at. ஓகே, அப்போ g(t) வேணும். அப்போ g(t) வேணும்னா L இன்வர்ஸ் ஆஃப் 1/s² + 9, அது என்னது g(t) என்னது sin 3t / 3 இருக்குது. இது என்னது f(t). ஓகே, இது என்னது g(t). இப்போ நமக்கு வேண்டியது f(u). f(u)ன்றது என்ன செய்யணும், இந்த இடத்துல t-க்கு பதிலாக u போட்டால் போதும். அதனால தான் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, sin u போட்டிருக்காங்க. அப்புறம் g(t - u) வேணும், g(t - u) வேணும். அப்போ t-க்கு பதில் என்ன செஞ்சால் போதும், t - u போட்டால் போதுமா. அப்போ இங்கே உள்ள t-க்கு பதில் t - u போட்டுருக்காங்க, போட்டு எழுதியிருக்காங்களா, sin 3 × t - u / 3. ஓகே, இன்ட்டு du போடணும், இன்டெக்ரேஷன் ஃபார்முலா படி. இங்கே இன்ட்டு duன்னு போட்டிருப்பாங்க. ஓகே, அப்போ இன்டெக்ரேஷன் ஃபார்முலா படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோமா, கன்வல்யூஷன் தியரம் ஃபார்முலா படி 0 to t f(u) g(t - u) இன்ட்டு dt du இன்ட்டு du. இதுதான் f(t). ஓகே, இது g(t). இந்த t-க்கு பதில் u போட்டால் f(u) கிடைக்கும். இங்கே உள்ள t-க்கு பதில் t - u போட்டால் g(t - u) கிடைக்கும். இன்ட்டு du போட்டு இந்த இன்டெக்ரேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கன்வல்யூஷன் தியரத்துலேருந்து இந்த இன்டெக்ரேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இது பார்க்க எப்படி இருக்குது, sin a sin b 1/3 வெளியில் எடுத்துருங்க. இங்கே இருக்கிற டினாமினேட்டரில் 3 இருக்குல்ல, அது 1/3 வெளியில் எடுத்துருங்க. அப்போ sin a sin b ஃபார்முலா என்னது, 1/2 × cos a + b, ஓகே, மைனஸ் cos a - b, இதான் அதோட ஃபார்முலா. ஓகே, அப்போ 1/2 இருக்கா, வெளியில் எடுத்துருங்க. ஆல்ரெடி 1/3 இருக்குது, 1/2 × 1/3 1/6ன்னு மாறிடும். cos a + b மைனஸ் cos a - b ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். அப்போ 1/6 × cos a + b மைனஸ் cos a - b போட்டால் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, cos 4u - 3t மைனஸ் cos 3t - 2u இன்ட்டு duன்னு இருக்குது. ஓகே, இப்போ காஸ் என்டர் பண்ணால் ப்ளஸ் சைன் தான். அப்போ u வச்சு என்டர் பண்ணுங்கள். அப்போ காஸ் என்டர் பண்ணால் sin 4u - 3t, u பக்கத்தில் 4 இருக்கனால கீழே 4. அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்கா, மைனஸை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ காஸ் என்டர் பண்ணால் ப்ளஸ் சைனு. ஓகே, u பக்கத்தில் என்ன இருக்குது, -2 இருக்குது, அப்போ கீழே -2 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், உங்களுக்கு கேன்சல் ஆகிட்டு ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ ஃபைனலாக இந்த டேர்ம்ஸில் என்ன செய்யணும், லோயர் லிமிட்டு 0, அப்பர் லிமிட்டு t, t-யும் 0வும் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, 1/6 காமன் வெளியில் இருக்கும். 1/4 × sin t - 3t ப்ளஸ் 1/2 × sin t - sin 3tன்னு கிடச்சிருக்கும். எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணால் ஃபைனலாக 1/8 × sin t - sin 3tன்னு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின்ஸ் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் என்னது, L இன்வர்ஸ் ஆஃப் 1/s² + 1 × s² + 9, அதோட ஆன்சர் என்னது 1/8 sin t - sin 3t. இந்த இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இது ப்ராப்ளம் 1. ப்ராப்ளம் 2ல் இந்த கண்டிஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இதை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண போகிறோம். இன்கேஸ் எக்ஸாமில் கேட்டால், செமஸ்டரில் கேட்டால், இதை ப்ராப்ளமாக கேட்கும்போது என்ன செய்யணும், இதை நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ன்றனா டேரெக்டாக அங்கே யூஸ் பண்ண போகிறேன். ப்ராப்ளம் 2 பாருங்கள். L இன்வர்ஸ் ஆஃப் s / s² + 1 s² + 4 s² + 9 இருக்குது. இப்போ இதுலேயும் கன்வல்யூஷன் தியரம் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறேன்னா, ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். எதை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்னா, இந்த இதிலிருந்து 1/s² + 1 × s² + 9 அதை மட்டும் நான் பிரிச்சுக்கிறேன். இதை மட்டும் பிரிச்சுக்கிட்டா இதுக்கு L இன்வர்ஸ் அப்ளை பண்ணால் அதுதான் ப்ராப்ளம் 1. அதுதான் இங்கே செஞ்சுருப்பாங்க. ப்ராப்ளம் 1 படி
1/8 இன்ட்டு sin t மைனஸ் sin 3t. இதான் ஆன்சரை நம்ம ப்ராப்ளம் 1ல் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ ரிமைனிங் உள்ள டேர்ம் என்னது? s/s² + 4. அதுக்கு L இன்வர்ஸ் அப்ளை பண்ணால் cos 2t. அப்போ இதுதான் f of t, இது g of t. ஓகே, இது g of t, இது f of t. அப்போ f of u என்ன செய்யணும்? tக்கு பதிலா நீங்கள் u போட்டால் போதும். அப்போ tக்கு பதிலா u போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எழுதியிருக்காங்க பாருங்கள். tக்கு பதிலா u போட்டு 1/8 இன்ட்டு sin u மைனஸ் sin 3u எழுதியாச்சு. g of t என்னது? cos 2t. அப்போ நமக்கு வேண்டியது g of t மைனஸ் u தான் வேணும். அப்போ tக்கு பதிலா என்ன செய்யணும்? t மைனஸ் u போடுங்க. இந்த போட்டு எழுதியிருக்காங்களா? cos of 2 இன்ட்டு t மைனஸ் u எழுதியாச்சு. இன்ட்டு du இன்டெரக்ட் பண்ண அப்புறம் இன்ட்டு du. லிமிட் என்னது? 0 to t. ஓகே, அப்போ L இன்வர்ஸ் ஆஃப் s/s² + 1 s² + 9 s² + 4 = L இன்வர்ஸ் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்குவீங்க. இது L இன்வர்ஸ் ஆஃப் f of s, இது இது g of s. ஓகே, ஸோ இதுபடி என்னவா இருக்குது? f of u g of t minus u into du இன்டெகிரேஷன் 0 to t கன்வல்யூஷன் தியரத்துலேருந்து அப்ளை பண்ணி எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இது பார்க்க எப்படி இருக்குது? இந்த டேர்ம் பார்க்க எப்படி இருக்குது? ஓகே ரைட். இப்போ என்ன செய்றீங்கன்னா, இந்த காஸ் டேர்ம் இருக்குல்ல, உள்ள மல்டர் பண்ணிடுங்க. 1/8 வெளியில் எடுத்துருங்க. அப்போ மல்டர் பண்ணிட்டீங்கன்னா sin u cos 2t minus 2u மைனஸ் sin 3u cos 2t minus 2u வந்துடும் இன்ட்டு du. ஓகே ரைட்டு. இப்போ sin a cos b ஃபார்முலா என்னது? sin a cos b = 1/2 இன்ட்டு sin a ப்ளஸ் b ப்ளஸ் sin a minus b. இதான ஃபார்முலா. sin a cos b ஃபார்முலா என்னது? 1/2 இன்ட்டு sin a ப்ளஸ் b ப்ளஸ் sin a minus b. அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் உங்களுக்கு 1/2 இன்ட்டு sin a ப்ளஸ் b ப்ளஸ் sin a minus b கிடச்சிரும். ஓகே, இங்கே உள்ள டேர்ம்ஸில் பாருங்கள், மைனஸ் இருக்கா? மைனஸ் வெளியில் போட்டுருங்க. இதுவும் பார்க்க எப்படி இருக்குது? sin a cos b. அப்போ sin a ப்ளஸ் b ப்ளஸ் sin a minus b ஃபார்முலா. அகைன் அதே சேம் ஃபார்முலா தான். அப்போ மொத்தத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இங்கேயே 1/2 வரும், இங்கேயே 1/2 வரும். இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே மைனஸ் போட்டிருப்பீங்க. sin a ப்ளஸ் b ப்ளஸ் sin a minus b. இங்கேயும் sin a ப்ளஸ் b ப்ளஸ் sin a minus b ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே, ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த du அப்படியே ரீப்ளேஸ் பண்ணியிருங்க. ஓகே, இப்போ என்ன செய்யலாம்னா 1/2 இருக்குது. காமனாக வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டா இங்கே 1/8 இருக்குது. 1/2 இன்ட்டு 1/8 இன்ட்டு 1/2 1/16 காமனாக வெளியே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டேர்மாக இன்டர் பண்ண போகிறோம். மொத்தம் 4 டேர்ம் இருக்கா? 4 டேர்மையும் யூவை வச்சு இன்டர் பண்ணுங்கள். சைன் இன்டர் பண்ண என்னது? மைனஸ் காசு. அப்புறம் யூவோட கோஎஃபிஷியன்ஸை டினாமினேட்டரில் எழுதணும். ஓகே ரைட்டு. ரீப்ளேஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் இதை என்டர் பண்ண என்ன கிடைக்குதுன்னா cos 2t மைனஸ் யூன்னு கிடைக்குது. இந்த டேர்ம் என்டர் பண்ணிங்கன்னா மைனஸ் cos 3u மைனஸ் 2t / 3. நெக்ஸ்ட்டு இதில் மைனஸ் வேறு இருக்குது. ஓகே, மைனஸ் வேறு உள்ளே இன்வால்வ் பண்ணணும். அப்போ இந்த மைனஸோடு சேர்த்து இதை என்டர் பண்ணும்போது ப்ளஸ் cos u ப்ளஸ் 2t. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் மைனஸோடு சேர்த்து என்டர் பண்ணும்போது ப்ளஸ் cos 5u மைனஸ் 2t / 5. இதெல்லாம் இன்டர் பண்ணி கிடச்ச டேர்ம்ஸை நீங்கள் தனியாக ரிப்ளேஸ் பண்ணி பாருங்கள், இன்டர் பண்ணி பாருங்கள் இந்த டேர்ம்ஸ் எல்லாம். ஓகே, ஸ்பெசிஃபிக்காக இதை நீங்கள் தனித்தனி இன்டர் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சைன் இன்டர் பண்ணது மைனஸ் காசு. யூவோட கோஎஃபிஷியன்ஸை டினாமினேட்டரில் வேறு எழுதணும். ஓகே ரைட்டு. இப்போ லிமிட் என்னது? 0 to t இருக்குங்களா? அப்போ யூக்கு பதிலாக நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பாருங்களேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் என்ன செய்வாங்கன்னா இந்த இன்டர் பண்ணி எழுதியாச்சு. இப்போ யூட லிமிட்டு 0 to t, ஃபஸ்ட்டு t அப்புறம் 0 த்ரூ அவுட்டாக டி வச்சு அப்ளை பண்ணிட்டாங்க. டி வச்சு இங்கே உள்ள டேர்ம்ஸில் ஃபுல்லாக டீயை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா cos t மைனஸ் காஸ் அந்த 1/16 வெளியில் இருக்கும். cos t மைனஸ் cos t / 3 cos 3t ப்ளஸ் cos 3t / 5. ஓகே ரைட்டு. இப்போ லோயர் லிமிட் ரீப்ளேஸ் பண்ணுறதுனால ஒவ்வொரு டைம்லையும் மைனஸ் போடுவீங்க. மைனஸ் போட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மைனஸ் cos 2t மைனஸ் cos 2t / 3 மைனஸ் cos 2t ப்ளஸ் cos 2t / 5ன்னு கிடச்சிருக்கு. அப்போ மொத்தம் இந்த 4 டேர்மில் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரீப்ளேஸ் பண்ணால் 8 டேர்ம் கிடைக்கும். 8 டேர்ம் கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு டேர்மையும் நம்ம இங்கே cos t மைனஸ் cos t / 3 இருக்குது. எல்சிஎம் எடுத்துலதுன்னா 2/3 இன்ட்டு cos t 1/16 காமன் வெளியில் இருக்குது. இப்போ இங்கே 3t டேர்ம்ஸ் இருக்குது. எல்சிஎம் எடுத்துலதுனிங்கன்னா 6/5 இன்ட்டு cos 3t டேர்ம் இருக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல ஃபுல்லாக என்ன இருக்குது? 2t டேர்ம்ஸாக இருக்குது. எல்சிஎம் எடுத்துலதுனிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு மைனஸ் 32 / 15 cos 2t இருக்குது. இப்போ இந்த 1/16 ஒவ்வொரு இடத்துலையும் மல்டர் பண்ணிடுங்க. ஒவ்வொரு டேர்ம்லையும் இந்த 1/16 மல்டர் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக எல்சிஎம் எடுத்து அந்த ஃபைனலாக எழுதின டேர்ம்ஸ் என்னது மல்டர் பண்ணி 1/16 மல்டர் பண்ணி எழுதினதுக்கப்புறம் கிடைச்ச ஆன்சர் என்னது 1/24 இன்ட்டு cos t ப்ளஸ் 3/40 இன்ட்டு cos 3t மைனஸ் 2/15 இன்ட்டு cos 2t. ஓகே, இதுதான் ரெக்யபிள் சொல்யூஷன்ஸ். இதுதான் நமக்கான சொல்யூஷன்ஸு. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்.
ஓகே ரைட்டு, கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதோட ஆன்சர்ஸ் தான் இங்கே இருக்குது. இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லாம் பாருங்கள். இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளமில் ஏகப்பட்ட மாடல் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்க எஃப்எஸ் ஜிஎஃப்எஸ் இருக்குது, இதில் எல்லை இன்வெர்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ கன்வல்யூஷன் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயுமே கன்வல்யூஷன் தியரம்னு மென்ஷன் பண்ணல. அப்போ ப்ராப்ளத்தை நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எந்த இடத்துல கன்வல்யூஷன் அப்ளை பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா.